தேசம் சர்வதேசம் பகுதியில் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் ஓவரில் இலங்கை அணியை வீழ்த்தி இந்தியா அசத்தல் வெற்றி பெற்றது. துபாயில் நடந்த சூப்பர் 4 சுற்றின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணிகள் பல பரீட்சை மேற்கொண்டன. டாஸ் வென்று இலங்கை அணி பந்துவீச்சை தேர்வு செய்ய இந்திய வீரர்கள் முதலில் களம் இறங்கினர். 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 202 ரன்கள் குவித்தது. இலங்கை பந்துவீச்சாளர்களை திறம்பட எதிர்கொண்ட அபிஷேக் சர்மா 61 ரன்களும் சஞ்சு சாம்சன் 39 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து விளையாடிய இலங்கை அணி வீரர்கள் இந்திய பந்துவீச்சாளர்களுக்கு நெருக்கடி அளித்தனர். கடைசி ஓவரில் வெற்றி பெற 12 ரன்கள் மட்டுமே தேவை என்ற நிலையில் இலங்கை அணி வீரர்கள் சிறப்பாக விளையாடி ஆட்டத்தை சமன் செய்தனர். பின்னர் சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் இலங்கை அணி 2 ரன்கள் மட்டுமே எடுக்க இந்திய அணி 3 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. யூத படுகொலையின் போது நாஜிக்கள் யூதர்களை வெளியேறச் சொன்னார்களா என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஐநாவில் கேள்வி எழுப்பினார். ஐநா சபையின் 80வது அமர்வில் உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேல் வேண்டுமென்றே பொதுமக்களை குறிவைக்கிறது என்ற குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவித்தார். காசாவை விட்டு பொதுமக்கள் வெளியேறுமாறு மில்லியன் தடவை கூறிவிட்டதாகவும் நெதன்யாகு குறிப்பிட்டார். மேலும் இனப்படுகொலை செய்யும் ஒரு நாடு மக்களிடம் ஆபத்திலிருந்து வெளியேறுமாறு கெஞ்சுமா என்றும், ஹிட்லரின் நாஜிக்கள் யூதர்களை வெளியேறச் சொன்னார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் ஐநா உரையை கேட்க வைக்க காசா மக்களை இஸ்ரேல் ராணுவத்தினர் கட்டாயப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஐநாவில் உரையாற்றிய பெஞ்சமின் நெதன்யாகு, ஹமாஸை அழிக்கின்ற வேலையை முடித்தாக வேண்டும் என்றும், பாலஸ்தீனத்தை ஐரோப்பிய நாடுகள் அங்கீகரித்திருப்பது பைத்தியக்காரத்தனம் என்றும் விமர்சித்தார். நெதன்யாகுவின் உரையை காசா மக்களையும் கேட்க வைக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலை ஒட்டிய காசா எல்லைப் பகுதிகளில் ராணுவத்தினர் லவுட் ஸ்பீக்கர்கள் மூலம் நெதன்யாகு உரையை ஒலிபரப்பினர். மேலும் ட்ரக்குகளில் ஸ்பீக்கர்களை கட்டியும் காசா மக்களின் செல்போன்களை பிடுங்கி அதில் நேரலையை ஒளிபரப்ப செய்தும் நெதன்யாகு உரையை கேட்கவும் வைத்துள்ளனர். ஏமன் தலைநகர் சனாவின் முக்கிய பகுதியான சபீன் சதுக்கத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேலால் கொல்லப்பட்டு ஓராண்டு நிறைவடைவதை ஒட்டி இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது. காசா மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் போராட்டத்தில் ஈடுபட்டோர் முழக்கமிட்டனர். இந்தியா சிந்து நதிநீரை தர மறுப்பதாகவும், இந்தியா தங்களின் எதிரி நாடு என்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பேசிய அவர், கடந்த மே மாதம் அரசியல் ஆதாயத்திற்காகவே இந்தியா தங்களை தாக்கியதாகவும் அதற்கு தாங்கள் தக்க பதிலடி கொடுத்ததாகவும் தெரிவித்தார். குறிப்பாக 7 இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்தார். பாகிஸ்தான் பிரதமர் பலமுறை இப்படி தெரிவித்தாலும் இந்தியா திட்டவட்டமாக இதை மறுத்து வருகிறது. மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு ஆயுதப்படைகள் சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு சட்டம் நீதிமன்றத்தின் அனுமதியின்றி தேடுதல் வேட்டையில் ஈடுபடுவது, விசாரணையின்றி கைது நடவடிக்கை மேற்கொள்வது போன்ற பல்வேறு அதிகாரங்களை ஆயுதப்படைகளுக்கு வழங்குகிறது. இச்சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் 3 மாநிலங்களிலும் அடுத்த 6 மாதங்களுக்கு ஆயுதப்படைகள் சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஆபாச கருத்துக்களை தெரிவிப்பது பேச்சுரிமை அல்ல என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் ஷார்ட்ஸ் உடை அணிந்து கொண்டு பாஜக செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் அவரின் ஆடை குறித்து பல்வேறு ஆபாச கருத்துகள் எழுப்பப்பட்டன. இதற்கு தடை விதிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தை கௌரவ் பாட்டியா நாடிய நிலையில் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆபாசமாக பேசுவது கருத்துரிமை கிடையாது என்று தெரிவித்தது. சண்டிகரில் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தூய்மை பணியில் ஈடுபட்டது வெற்று நாடகம் என்று காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. முதல் நாள் இரவே தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கொட்டி மறுநாள் காலை அமைச்சர் வந்து சுத்தம் செய்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதாக காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியுள்ளது.
சேவா பக்வாடா என்ற பெயரில் பாஜக போலி பிரச்சாரம் செய்வதையே இது காட்டுகிறது என்றும் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. ஆந்திர பல்கலைக்கழக பதிவாளர் அலுவலகத்தையும் அருகில் உள்ள துணைவேந்தர் அறையையும் முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். கடந்த செப்டம்பர் 25 அன்று விடுதியில் மயங்கி விழுந்த பிஎட் மாணவர் மணிகண்டன் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்லப்படும் போது உயிரிழந்தார். கல்லூரி நிர்வாகிகளின் அலட்சியத்தால் தான் மாணவர் உயிரிழந்ததாக சக மாணவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். பல்கலைக்கழக வளாகத்தில் அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உலக புகழ்பெற்ற சீனாவின் ஐஸ் நகர திருவிழா வரும் டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவின் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தின் போது சர்வதேச ஐஸ் மற்றும் பனிப்பொழிவு திருவிழா நடத்தப்படும். 2 மாதங்கள் கோலாகலமாக நடைபெறும் இந்த திருவிழாவிற்காக பிரத்யேகமாக ஐஸ் பூங்காவே உருவாக்கப்படும். இதற்குள் ஜோங்வா நதியிலிருந்து சுமார் 3 லட்சம் கனமீட்டர் பனிக்கட்டி வெட்டி எடுக்கப்படும். சுமார் $100 மில்லியன் செலவில் நடத்தப்படும் இந்த பிரம்மாண்ட ஐஸ் திருவிழாவை காண உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். பிலிப்பீன்ஸில் பெய்த பெருமழையின் காரணமாக 10 பேர் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். பிலிப்பீன்ஸின் மத்திய பகுதியில் உள்ள கிழக்கு சமர் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. லகுனா பிராந்தியத்தின் பல பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் பல குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. புயல் மற்றும் வெள்ளத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. கூகுள் நிறுவனத்தின் மீது ஐரோப்பிய யூனியன் அபராதம் விதிக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. ஐரோப்பிய யூனியனின் புதிய தொழில்நுட்ப விதிகளின் கீழ் 2வது முறையாக கூகுள் மீது அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. போட்டி நிறுவனங்களுக்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்தி வருவதாக கூகுள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்த விதிமீறலுக்காக நிறுவனங்களின் உலகளாவிய ஆண்டு வருமானத்தில் 10% வரை கூகுளுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்தியாவின் அண்டை நாடான நேபாளில் ஒரே ஒரு பயணிகள் ரயில் மட்டுமே இயக்கப்படுகிறது. இந்தியா உட்பட உலக நாடுகளில் பொது போக்குவரத்தில் ரயில் முக்கிய அங்கமாக இருக்கும் நிலையில் அண்டை நாடான நேபாளத்தில் ஒரே ஒரு பயணிகள் ரயில் சேவை மட்டுமே உள்ளது. நேபாளின் மக்கள் தொகை 3 கோடியாக உள்ள நிலையில் நேபாளின் ஜெயநகர் பங்காய் இடையே மட்டும் ஒரே ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் 38 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரத்தில் கடக்கிறது. மேலும் நேபாளத்தில் ஒரே ஒரு சரக்கு ரயில் மட்டுமே உள்ளது. ஆபாச கருத்துக்களை தெரிவிப்பது பேச்சுரிமை அல்ல என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் ஷார்ட்ஸ் உடை அணிந்து கொண்டு பாஜக செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் அவரின் ஆடை குறித்து பல்வேறு ஆபாச கருத்துக்கள் எழுப்பப்பட்டன. இதற்கு தடை விதிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தை கௌரவ் பாட்டியா நாடிய நிலையில் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆபாசமாக பேசுவது கருத்துரிமை கிடையாது என்று தெரிவித்தது. பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் ஆயுத பூஜை விடுமுறையை ஒட்டி 3380 சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் ஆர் மோகன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் செப்டம்பர் 26, 27, 29, 30 ஆகிய தேதிகளில் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல் விடுமுறை முடிந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக அக்டோபர் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வார இறுதியில் பயணிக்க இதுவரை 57,000த்திற்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளனர். ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது தெரியவந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமி தெரிவித்துள்ளார்.
கோவையில் உள்ள கேபிஆர் மில் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டே படித்த 610 பெண்கள் சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் 16வது பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற்றனர். இதில் 17 பேர் பதக்கங்களையும் பெற்று சாதனை படைத்தனர். ஆளுநர் RN ரவி பட்டங்களை வழங்கினார். கிராமப்புற பெண்களுக்கு வேலை மற்றும் 3 மணி நேர படிப்பு வாய்ப்பு வழங்கியதன் மூலம் இதுவரை 43,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் படிப்பை முடித்திருப்பதாக கேபிஆர் மில் நிறுவனம் பெருமை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா அரசு மாநில விவசாயத்துறைக்கு சுமார் 15,000 கோடி ரூபாய் நிதி உதவியை அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் கடந்த 3 ஆண்டுகளில் கனமழை, வெள்ளம், புயல், வறட்சி, காலநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், இழப்பீடு வழங்க வேண்டும் என பல்வேறு விவசாய அமைப்புகள் கோரிக்கை விடுத்தன. இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளில் விவசாயத்துறைக்கு 15,000 கோடி ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. மேலும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதல் நிதி கோரி மத்திய அரசுக்கு கடிதமும் எழுதியுள்ளது. உலகின் மிக வறண்ட பகுதிகளில் ஒன்றாக அறியப்படும் சிலியின் அட்டகாமா பாலைவன பகுதியில் பூத்து குலுங்கும் மலர்கள் அப்பகுதிக்கு ஒரு புதிய வண்ணத்தை தந்துள்ளன. சுமார் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் இயற்கையின் அதிசயம் இது. பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் இதனை கண்டும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்கின்றனர். போலந்து நாட்டைச் சேர்ந்த சாகச வீரர் ஆண்ட்ரெஜ் பார்கில் எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து ஆக்ஸிஜன் சிலிண்டர் துணையின்றி பனிச்சறுக்கு செய்து உலக சாதனை படைத்துள்ளார். 37 வயதான இவர் செப்டம்பர் 22 அன்று எவரெஸ்ட் உச்சியை அடைந்தார். அதன்பின் உடனடியாக தனது பனிச்சறுக்கு பலகைகள் மூலம் சிகரத்திலிருந்து சறுக்கி இறங்கத் தொடங்கினார். மிகவும் அபாயகரமான கும்பு பனிப்பாறை பகுதியை கூட கயிறுகள் மற்றும் ஏணிகள் இன்றி பனிச்சறுக்கு பலகைகள் மூலமே வெற்றிகரமாக அடித்தள முகாம் வரை சறுக்கி வந்துள்ளார். இந்த சாதனை பனிச்சறுக்கு உலகில் ஒரு பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இலங்கை வெலிக்கந்தை வனப்பகுதியில் காயமடைந்த யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளிக்க முயற்சித்த போது அதன் குட்டி தாயை விட்டு பிரியாமல் அருகிலேயே பாச போராட்டம் நடத்தியது. தாய் யானை காயமடைந்ததால் அதனை விட்டு பிரிய மனமில்லாமல் குட்டி யானை சுற்றி சுற்றி வந்தது. இதனால் வெகுநேரம் சிகிச்சை செய்ய முடியாமல் வனத்துறையினர் திணறினர். குட்டியை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பின்னர் யானைக்கு சிகிச்சை அளித்தனர். காசாவுக்கு உணவுப் பொருட்களை தரைவழியில் கொண்டு செல்லும் முக்கிய பாதையான அலன்பே கிராசிங்கை இஸ்ரேல் மீண்டும் திறந்துள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தினர் 2 கொல்லப்பட்டதை அடுத்து கடந்த 19ஆம் தேதி இப்பாதையை இஸ்ரேல் அடைத்தது. இதைத் தொடர்ந்து மேற்கத்திய நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க தொடங்கிய நிலையில் மேற்கு கரை பாலஸ்தீன மக்கள் பயணிக்கும் வகையில் அலன்பே கிராசிங் பாதையை இஸ்ரேல் மீண்டும் திறந்துவிட்டுள்ளது. சர்வதேச அரசியல் அழுத்தங்களால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நிலவின் மீது மோத வாய்ப்புள்ளதாக கருதப்படும் விண்கல் ஒன்றை அணு ஆயுதங்களை கொண்டு தகர்ப்பது குறித்து விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வருகின்றனர். 2024 YR-4 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த விண்கல் 2032ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நிலவில் மோதுவதற்கான அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. சுமார் 60 மீட்டர் அகலம் கொண்ட இந்த விண்கல் மோதும் பட்சத்தில் நிலவின் மேற்பரப்பிலிருந்து ஏராளமான பாறை துண்டுகள் சிதறி செயற்கைக்கோள்கள் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். ஊடகங்களில் வரும் வன்முறை காட்சிகளால் மனித தன்மையே அழிந்துவிடும் என்று நடிகை நிவேதா பெத்துராஜ் வேதனை தெரிவித்துள்ளார். காட்சி மற்றும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் வன்முறை காட்சிகள் தொடர்பாக நடிகை நிவேதா பெத்துராஜ் தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். அதில் நாம் தேடாவிட்டாலும் வன்முறை காட்சிகளை அதிகம் நுகர்வதாகவும் இத்தகைய வன்முறை நம்முள் இருக்கும் மனித தன்மையை அழித்துவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தகவல்களை அறிந்து கொள்ள வேறு வழி தேவை என்றும் நிவேதா பெத்துராஜ் குரல் எழுப்பியுள்ளார். விஜய் சேதுபதியின் புதிய படத்தின் அப்டேட் வரும் 28ஆம் தேதி வெளியாக உள்ளது.
தெலுங்கு சினிமாவில் போக்கிரி, டெம்பர் உள்ளிட்ட ஹிட் படங்களை கொடுத்த முக்கிய இயக்குநர் பூரி ஜெகநாத். இவரின் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் புதிய படம் தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளில் உருவாகிறது. பூரி ஜெகநாத்தின் பிறந்த நாளை ஒட்டி வரும் 28ஆம் தேதி படத்தின் பெயர் மற்றும் டீசர் வெளியிடப்படுகிறது. ஹவாயில் நடைபெற்ற ஸ்னாப்டிராகன் மாநாட்டில் OnePlus நிறுவனமானது தனது புதிய மொபைல் சீரிஸை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த மொபைலில் முதன்முறையாக ஸ்னாப்டிராகன் 8 எலைட் ஜென் 5 சிப்செட் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் OnePlus நிறுவனம் உறுதியளித்துள்ளது. முதலில் சீனாவில் அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு உலக அளவில் விற்பனைக்கு வரும் என்று கூறப்படுகிறது. OnePlus நிறுவனத்தைப் போலவே IQ, Vivo, Xiaomi போன்ற பிற நிறுவனங்களும் ஸ்னாப்டிராகன் 8 எலைட் ஜென் 5 சிப்செட் கொண்ட மொபைலை அறிமுகப்படுத்த உள்ளதால் போட்டி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கு முக்கிய பங்காற்றிய MiG-21 வகை போர் விமானங்களுக்கு பாதுகாப்பு படை வீரர்கள் பிரியா விடை அளித்தனர். 62 ஆண்டுகால சேவைக்கு பிறகு விமானப்படையிலிருந்து MiG-21 ரக போர் விமானங்களுக்கு விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சண்டிகர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற பிரிவு உபச்சார நிகழ்வில் 23 ஸ்குவாட்ரான் படைப்பிரிவில் கடைசியாக இணைக்கப்பட்ட MiG-21 பேந்தர்ஸ் போர் விமானங்களுக்கு பிரியா விடை கொடுக்கப்பட்டது. நிகழ்வில் 8000 அடி உயரத்திலிருந்து பாராசூட் உதவியோடு கீழே குதித்து ஆகாஷ் கங்கா ஸ்கை டைவிங் குழுவினர் சாகசம் புரிந்தனர். தொடர்ந்து MiG-21 போர் விமானங்களில் விமானப்படை வீரர்கள் நிகழ்த்திய வான் சாகசங்கள் அனைவரையும் மெய் சிலிர்க்க வைக்கும் வகையில் அமைந்தன. இதற்கிடையே விமானப்படை தளபதி AB சிங் கடைசியாக ஒருமுறை MiG-21 ரக போர் விமானத்தில் பறந்து பிரியா விடை கொடுத்தார். இந்த நிகழ்வில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான், முப்படைகளின் தளபதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 1963ஆம் ஆண்டு விமானப்படையில் இணைக்கப்பட்ட MiG-21 ரக போர் விமானங்கள் 1999ஆம் ஆண்டு நடந்த கார்கில் போர், 2019 பாலாகோட் தாக்குதல் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகித்தது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சி MLA-வும் நடிகருமான பாலகிருஷ்ணா முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை சட்டப்பேரவையில் வைத்து சைக்கோ என சாடியது அனலை கிளப்பியுள்ளது. சட்டம் ஒழுங்கு குறித்த விவாதத்தின் போது ஜெகன்மோகன் முதல்வராக இருந்தபோது திரையுலக நலனை புறக்கணித்ததாகவும், சிரஞ்சீவியின் தலையீட்டிற்கு பிறகே திரையுலகினரை சந்தித்ததாகவும் பாஜக MLA ஒருவர் பேசினார். பின்னர் பேசிய பாலகிருஷ்ணா சிரஞ்சீவி முயற்சி எடுத்ததாக கூறிய கருத்தை மறுத்தார். அப்போது ஜெகன்மோகன் ரெட்டியை சைக்கோ என்று பாலகிருஷ்ணா சுட்டிக்காட்டியதால் YSR காங்கிரஸ் கட்சியினர் ஆவேசமுற்று வாக்குவாதம் செய்தனர். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதால் விளக்கமளித்துள்ள சிரஞ்சீவி, திரையுலக பிரபலங்கள் கேட்டுக் கொண்டதால் திரையரங்க கட்டண விவகாரம் குறித்து முதல்வரிடம் பேசுவதற்கான முயற்சிகளை தாம் மேற்கொண்டதாகவும் கூறியுள்ளார். ఇండస్ట్రీ కలవడానికి వెళ్ళినప్పుడు సైకో గాడిని అందరూ ఇండస్ట్రీ కలవడానికి వెళ్ళినప్పుడు
சைக்கோகாரனி டெல்லியில் காற்று மாசுபாட்டை குறைக்க அக்டோபர் 7 முதல் 9ஆம் தேதிக்குள் செயற்கை மழை சோதனை நடைபெறவுள்ளது. இதற்காக ஐஐடி கான்பூருடன் டெல்லி அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது. அதன்படி செயற்கை மழை திட்டத்திற்காக 3,20,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்ட சோதனை அடிப்படையில் அடுத்தடுத்து காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த செயற்கை மழை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகையின் போது காற்று மாசுபாடு அதிகரிக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விருதுக்கு வள்ளிக்கும்மி நடனக் கலைஞர் கே.சி. பாலு தேர்வு செய்யப்பட்டதற்கு திருவள்ளூர் மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் இந்த முடிவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக சசிகாந்த் செந்திலும் கே.சி. பாலுவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ள கலைமாமணி விருது அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழக முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பற்றி அவதூறு பேசியதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீது காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட விஜய் தமிழக முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக திமுக வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வ நாகரத்னத்திடம் அவர் புகார் மனு அளித்தார். திருப்பதி திருமலையில் 16 மணி நேரம் வரை காத்திருப்புக்கு பின்னர் பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்து வருகின்றனர். புரட்டாசி மாதம் தொடங்கியதிலிருந்து திருப்பதி திருமலைக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஏழுமலையானை தரிசனம் செய்ய வழக்கத்தை விட 12 மணி நேரம் முதல் 16 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வியாழக்கிழமையன்று 67,000க்கும் மேற்பட்டோர் தரிசனம் செய்த நிலையில் உண்டியல் காணிக்கையாக 1,74,00,000 ரூபாய் கிடைத்ததாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கும் சுவாமி சைதன்யானந்தாவின் கல்வி தகுதிகள் குறித்த விசாரணையை போலீசார் கையில் எடுத்துள்ளனர். டெல்லியில் உள்ள தனியார் பொறியியல் கல்வி மையத்தின் இயக்குநராக இருக்கும் சுவாமி சைதன்யானந்தா சரஸ்வதி மீது மாணவிகள் பாலியல் புகார் கொடுத்தனர். ஆபாச குறுஞ்செய்தி அனுப்புதல், மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட புகார்களும் கூறப்பட்டன. அவர் தலைமறைவாகி இருப்பதாக கூறப்படும் நிலையில் வெளிநாட்டிற்கு தப்பாமல் இருக்க லுக்அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. சைதன்யானந்தாவின் கல்வி தகுதிகளை ஆராய முடிவெடுத்திருக்கும் காவல்துறை அமெரிக்காவின் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் அவர் பயின்ற கல்விச் சான்றுகளின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி விகித குறைப்பால் மாநிலங்களுக்கான வருவாய் இழப்பு குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் விவாதிக்கவே இல்லை என தெலுங்கானா மற்றும் கேரளாவின் நிதி அமைச்சர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தி இந்து குழுமம் நடத்திய நிகழ்வில் பேசிய தெலுங்கானா நிதி அமைச்சர் பாட்டி விக்ரமா மல்லு, ஜிஎஸ்டி அமலுக்கு முந்தைய காலத்தில் மாநிலங்களுக்கான வரி வளர்ச்சி 14% முதல் 18% வரை இருந்ததாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலங்களின் வரி வளர்ச்சி சராசரியாக 7% முதல் 8% வரை மட்டுமே இருந்ததாகவும் தெரிவித்தார். அதேபோல மொத்த அரசின் செலவுகளில் 64% மாநில அரசுகளால் மேற்கொள்ளப்படுவதாகவும், ஆனால் மொத்த வருவாயில் 64% மத்திய அரசுக்கே செல்வதாகவும் கேரள நிதியமைச்சர் பாலகோபால் விமர்சனம் செய்துள்ளார். இதனால் செலவுகள் மாநிலங்களுக்கும் வருவாய் மத்திய அரசுக்கும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இருவருமே ஜிஎஸ்டி அமைப்பில் பெரும் மறுசீரமைப்பு தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவுக்கான சுற்றுலா விசாவும் இந்தியர்களுக்கு மறுக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமீபத்தில் அமெரிக்கா செல்ல விண்ணப்பித்த இந்தியரிடம் அமெரிக்க அதிகாரி முதலில் உங்கள் நாட்டை சுற்றுங்கள், பிறகு அமெரிக்கா செல்லுங்கள் என்று கூறி விசா வழங்க மறுத்துள்ள சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வேலைவாய்ப்புக்கான H-1B விசா மீது ட்ரம்ப் கட்டுப்பாடு விதித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் சூழலில் வலுவான நிதி மற்றும் தொழில் பின்னணி இருந்தும் சுற்றுலா விசா மறுக்கப்படுவது இந்தியர்களிடையே அதிருப்தியை அதிகரித்துள்ளது. விசா வழங்குவதில் வெளிப்படைத்தன்மை தேவை என்றும் தகுதியானவர்களுக்கு தடைகள் வரக்கூடாது என்றும் பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழமையான தனது பெயரை மாற்றவில்லை என்றால் வேலை கிடைக்காது என்று ஆரம்ப காலத்தில் தனது ஏஜென்ட் கூறியதாக ஹாலிவுட் நடிகர் லியோனார்டோ டிகாப்ரியோ தெரிவித்தார். தனது பெயரை லென்னி வில்லியம்ஸ் என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டார். இதனையடுத்து தனது புதிய பெயருடன் போட்டோஷூட் நடத்திவிட்டு அதை தந்தையிடம் காண்பித்ததாகவும், அவர் அந்த புகைப்படங்களை வீசி எறிந்துவிட்டு என் பிணத்தின் மீதுதான் உன் பெயர் மாற்றம் நடக்கும் என்று கூறியதாகவும் தெரிவித்தார். இதனால் தனது பெயர் லியோனார்டோ டிகாப்ரியோ என்ற நிலைத்து நிற்பதாக நினைவு கூர்ந்தார்.
மனைவியும் மறைந்த நடிகையுமான ஸ்ரீதேவியின் விருப்பத்திற்காக தன்னைத்தானே மாற்றிக்கொண்டதாக பட தயாரிப்பாளர் போனி கபூர் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் அளித்த நேர்காணலில் ஸ்ரீதேவி கூறியதற்காக 2 முறை புகைப்பிடிப்பதை கைவிட்டதாக பழைய நினைவுகளை பகிர்ந்தார். என்னை நேசிக்கிறீர்கள் என்றால், எனக்காக எதையும் செய்வீர்கள் என்றால் புகைப்பிடிப்பதை விட்டுவிடுங்கள் என்று ஸ்ரீதேவி கூறியதாகவும், உடனே சிகரெட்டையும் லைட்டரையும் தூக்கி எறிந்ததாகவும் போனி கபூர் கூறினார். அதேபோல தனது எடையில் 26 கிலோ குறைத்ததற்கும் முடி மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டதற்கும் முன்பு ஸ்ரீதேவி அளித்த உத்வேகமே காரணம் என்றும் அவர் பகிர்ந்துள்ளார். சென்னை ஆவடியை அடுத்த திருமுல்லைவாயில் பகுதியில் மின்கம்பத்தில் திடீரென மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் மின்சார கேபிள்கள் தீப்பிடித்து ஒரு கட்டத்தில் சரவெடி வெடிப்பது போல சத்தம் எழுப்பி தீ பரவியது. இதனை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக மின்வாரியத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மின்சாரம் நிறுத்தப்பட்டது. இந்த விபத்தில் கேபிள்கள் எரிந்து சேதமடைந்தன. வடமாநில பெண்கள் தொடர்பான டிஆர்பி ராஜாவின் சர்ச்சை கருத்துக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் பெண்கள் மனிதர்களாக கூட கருதப்படவில்லை என்றும், வட மாநிலங்களில் தற்போதும் அதே நிலை நீடிப்பதாகவும் கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் ஷசாத் பூனாவாலா, திமுக மீண்டும் எல்லை மீறி உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் பெண்களை இழிவுபடுத்தியுள்ளதாக சாடியுள்ளார். இதற்கு தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசையும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்ட பயனாளிக்கு புதிய வீடு கட்டித்தர முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் பங்கேற்ற தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரேமா தனது வீடு ஒழுகும் நிலை குறித்து கண்ணீருடன் சுட்டிக்காட்டி பேசினார். அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தாங்க. கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிட்டோம். வீடு எப்படின்னா ஓட்டு வீடு தான். அது மழை பெஞ்சா தாங்காது, ஒழுகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் காலேஜ் போயிட்டேன். காலேஜ்க்கு ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போலாம் ஹாஸ்டல்லாம் இருக்கும்போது மழை பெஞ்சா தெரியவே செய்யாது. அது ஒரு சேஃபான இடத்துல இருந்த மாதிரி இருக்கும். அப்போலாம் வீட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். வீடு ஒழுகிட்டு இருக்குமே, இப்போ அம்மா அப்பா என்ன பண்ணிட்டுருப்பாங்க, அது ஓடிட்டே இருக்கும், மைண்டில் ஓடிட்டே இருக்கும். எப்படியாவது அம்மா அப்பா ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துடணும். பிரேமாவின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் அவருக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டி கொடுப்பதற்கான ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறப்பித்திருக்கிறார். இதற்கான ஆணையை பிரேமாவின் குடும்பத்திடம் தென்காசி ஆட்சியர் வழங்கினார். இந்த காட்சிகளை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரே என்ற கவலை பிரேமாவுக்கு இனி வேண்டாம் என்று பதிவிட்டிருக்கிறார். புதுச்சேரியில் வரவிருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 5 அத்தியாவசிய பொருட்களை இலவசமாக வழங்க அரசு அறிவித்துள்ளது. நீண்ட நாட்களாக மூடப்பட்டிருந்த ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு அரிசி, சர்க்கரை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது தீபாவளியை ஒட்டி இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி 2 கிலோ சர்க்கரை, சமையல் எண்ணெய், 1 கிலோ கடலைப்பருப்பு, 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ மைதா ஆகியவை வழங்கப்பட உள்ளன. கௌரவ அட்டைதாரர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை தவிர மீதமுள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. காஷ்மீரில் ஆப்பிள்கள் குறைந்த விலைக்கு விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டை விட தற்போது 50% வரை விலை குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் பெய்த கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஆகிய காரணிகளால் தோட்டங்களிலிருந்து சந்தைக்கு செல்லும் சாலைகள் சிதிலமடைந்தன. இதனால் சந்தைக்கு எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆப்பிள் பெட்டிகளை கயிறு கட்டி சாலைகள் வரை இழுத்து வந்து அங்கிருந்து லாரிகள் மூலம் சந்தைகளுக்கு அனுப்பும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர்.